நண்பர்களே வணக்கம். இவர் வந்து சத்திரம், இந்த சத்திரம் வந்து இவர் துறைக்கண்ணு பையன் செல்வராஜ். இவர் எப்பயுமே டெய்லி வந்து ஒரு நாய்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, கறி வந்து சொந்த செலவில் கறி வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க நாய்களுக்கு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காரு. பாருங்க இங்கே பாருங்க, நாய்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காரு. நானும் சொன்னேன், ஏங்க நாம் போகிறது 5 கிலோமீட்டருக்கு இங்கே நம்ம உட்காந்துருக்கோம், இப்போதைக்கு நம்ம போக வேணாம், நம்ம அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னா. ஏங்க தயவுசெய்து வீட்டுக்கு போகாதீங்க, எனக்கு வந்து நான் கொண்டு போகிறத வந்து அதை சாப்பிட்டு அது திருப்தி அடைஞ்சாதான் நான் வீட்டுக்கு போவேன், தயவுசெய்து என்னை கொண்டுட்டு போய் என்னை வந்து அங்கே விடுங்க அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்திட்டார். அப்புறம் அதன் பிறகு 5 கிலோமீட்ரு, ஆனால் ஒரு கிலோமீட்டரில் நான் வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் சுற்றி இந்த கறியை வந்து அந்த நாயை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சால் தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு சொந்த செலவில் 100 ரூபாய்க்கு கறி வாங்கி அந்த கறியை வந்து இந்த நாயை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக மெனக்கிட்டு அப்புறம் நெல்லித்தோப்பு மின்சுற்றுலேருந்து நெல்லித்தோப்பு வழியாக, அதுவும் வந்து பெரிய பெரிய நாயாக இருந்தால் நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இது பண்ண மாட்டேன், எல்லாம் சின்ன சின்ன குட்டிங்க, அதனால் அந்த சின்ன குட்டிவெல்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப தயவு செய்து அவர் வந்து கேட்டுக்கிட்டாருங்க. இங்கே பாருங்க பரிதாபமாக உட்காந்துருக்காரு. பாருங்க இங்கே பாருங்கள், அவர் பரிதாபமாக உட்காந்துருக்காரு. காசு போட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இறக்க குணம் உள்ளவன் இந்த 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 காலத்துலேயும் ஒரு மனிதன் வந்து மனிதனே ஒரு குடும்பத்துக்கு எவனும் சாப்பாடு போட மாட்டேங்கிறான். ஆனால் இந்த ஜீவராசிகளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு போட்டு இந்த கறியை வாங்கிட்டு வந்து அன்னதானம் பண்ணி அதை சாப்பிட விட்டு, அங்கே பாருங்கள் அழகு பார்க்குற பாருங்களேன், அங்கே பாருங்கள் அவர் அழகை பாருங்கள், இங்கே இருங்க அவர் அழகை பாருங்கள், அப்படியே அந்த கறியை வச்சுக்கிட்டு அது சாப்பிட்றத அந்த அழகை அவர் ரசிச்சுட்டு இருக்க பாருங்க. எனக்கு இதாயா சந்தோஷம், இதுக்கு மேலே எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாதுயா. என் வாழ்க்கையிலே வந்து ஜீவராசிகளுக்கு வந்து நான் அன்னதானம் போடணும், அதுதான் என் வாழ்க்கைகளுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு அங்கே பாருங்கள் உட்காந்துருக்க பாருங்க, பொறுமையாக உட்காந்துருக்கா பாருங்க. நான் கூட இந்த மாதிரி பண்ணது இல்லைங்க, நான் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இவர் பண்ணுறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏங்க அப்படின்னு நான் சொன்னேன். நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து கறி வாங்கி நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த கறியை அவருங்கன்னு நான் கேட்டேன். ஆஹா, இது வந்து ஜீவராசிகள் சின்ன சின்ன குட்டிவும் இருக்குது, அதுக்குன்னு யாருமே இல்லை, நான் டெய்லி வந்து கிட்டத்தட்ட 5 மாதமாக நான் போட்டுட்ருக்கேன், அதனால் இன்றைக்கி நான் போடணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வலியுறுத்தி விட்டார். அதனால் நான் வந்து சரி அப்படின்ட்டு அப்புறம் போய் நெல்லித்தோப்பில் பெட்ரோல் பங்கில் போய் எண்ணெய் போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த பக்கமாக சுற்றி வந்து இருக்குமாங்க, இந்த நேரம் நீங்கள் போனால் இருக்குமாங்கன்னா, இவரை பார்த்தோன்னே வாழை ஆட்டிட்டு உடையாருதுங்க, எல்லாமே உடையாருது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இவரை பார்த்த உடனே டெய்லி 5 மாதமாக இவர் போட்டுட்ருக்காரு, இந்த குட்டியெல்லாம் உடையாந்து இவர் பின்னாடியே உடையாந்து இலையை அவுத்து அந்த கறியை பிரித்து வச்சு அந்த இலையில் வைக்கிறாரு, எல்லாமே சாப்பிடுது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 மாதமாக இதை பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இதே இதை வந்து 2 மாதமாக என் தம்பி வந்து ஜெயராம் அவர் வந்து இதை இருக்கார் பாருங்க, இவரும் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவரும் வந்து இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் இவர் வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இதே இருக்காரு பாருங்க, இவர் தான் ஜீவராசிகளுக்காக என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு தவிர மனிதனுக்கு செய்வோனோ செய்ய மாட்டானோ, ஆனால் ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக நான் என் உயிர் ஒரு வரைக்கும் செய்வேன் அப்படின்ட்டு இவரும் இந்த பையனும் இதை செஞ்சிட்ருக்காப்புல. இதை நிற்கிறா பாருங்க, இவரும் செஞ்சிட்ருக்கிறாருங்க. இங்கே பாருங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க. இதாக பாருங்க, இதுக்கு மேலே கிளம்பி இப்போ சாப்பிட்ருச்சு, இதுக்கு மேலே வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வண்டிக்கில் ரமேஷ் வா போகலாம் அப்படின்னு இதை கூப்பிட்றாரு. இருங்க இதை முடிவிட்டோம், இதை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்க சுத்தமாக முடிஞ்சிச்சு பாருங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினாரு, சுத்தமாக அதை சாப்பிட்டுருச்சு பாருங்களேன். இங்கே பாருங்க. ஓகே, நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நண்பர்களே, இனிமேல் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவருக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இவருக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஒரு கமெண்ட் ஆகுது. இவர் வந்து கிட்டத்தட்ட 5 மாதமாக
ஒரு நாளைக்கு 100 மணி செலவு பண்ணி இந்த ஜீவராசிகளுக்கு வந்து அவர் வந்து அன்னதானம் பண்ணிட்டுருக்காரு. இவருக்காவது ஒரு கமெண்ட் பண்ணி அவருக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். நானே சொல்லுவேன், இல்லைனா என் வீடியோவே காட்டுறேன். இந்தமாரி உனக்கு வந்து கமெண்ட்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்க போகிற வரங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணி இப்படிலாம் பேசுகிறாங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேங்க. நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு இது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.